அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த 31 நாட்கள். இனி உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக முக்கிய கிரகங்களான சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களினால் நன்மைகள் ஏற்படுங்க. குரு உட்பட மற்ற கிரகங்களினால் எந்தவித அனுகூலத்தையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. தேவையான வருமானத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கிரன் அளித்தருள்வாருங்க. ராகுவினாலும் அவ்வப்போது எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கை கொடுக்கும் விதம் அமைய இருக்குது. இருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியமில்லைங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல 8ஆம் இடத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை இருந்து கொண்டே இருக்குங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. திருமண முயற்சிகள்ல அலைச்சல் தாங்க அதிகமாக இருக்கும். விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படக்கூடுங்க. இதற்கு குடும்ப கவலைகளும் காரணமாக இருக்குங்க. குடும்பத்திலும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும், பரஸ்பர வாக்குவாதமும், குற்றம் சாட்டுதலும் குடும்ப அமைதியையும் மகிழ்ச்சியையும் பாதிக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள், பணம் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா பணம் மற்றும் பொருட்கள் களவு போக சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள், தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. அதே போல் கணவன் மனைவி கூடயே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அத்தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான வேறுபாடுகள் இருப்பதால அவற்றில் முன்னிலைப்போடு செயல்படுவது நல்ல வெற்றியை கொடுக்குங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் வக்ரகதியில் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். மேலதிகாரிகளுடன் பழகுவதில் நிதானமாக இருப்பது அவசியங்க. நிர்வாகத்தினரை பற்றி சக ஊழியர்களுடன் விமர்சிக்க வேண்டாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்து வருகிறாங்க. மேலதிகாரிகள் என்பதை சனி பகவானுடைய நிலை சுற்றமமாக எடுத்து காட்டுது. மேலும் சக ஊழியர்களுடன், குறிப்பாக பெண் ஊழியர்களுடன் நெருங்கி பழக வேண்டாங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. குறிப்பா துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பெற்ற தாய் தன் குழந்தையை பாதுகாப்பது போன்று கிரக நிலைகள் உங்களை பற்ற வாழ்க்கைகளை நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருதுங்க என்பதை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் கூறுது. அந்த வகையில கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் விஷயங்களை பற்றி ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மகரத்தை நோக்கி தனது வக்ரகதியில் அணுகி கொண்டிருப்பதால் உங்களுடைய லாபத்தை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலும் பல தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்படக்கூடுங்க. அத்தகைய சமயங்கள்ல ராகு உதவி செய்வார். கெடுப்பதில் மட்டும் ராகு கடினமானவர் அல்ல, கொடுப்பதிலும் தன்னிகரற்றவர் தாங்க. இந்த உண்மையை துலாம் ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம
நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. குறிப்பா ராகுவினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் புதனும் சுபபலம் பெற்று ராகுவும் அனுகூலமாக உள்ளதால் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. இருந்தாலும் வருமானமோ நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. கூடுமான வரையில் சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க. லாபத்தை சற்று தாராளமாகவே அள்ளி கொடுத்து விடுவாருங்க. அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கும் ராகு பகவான். அது மட்டுமில்லாம துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. மேலிட தலைவர்கள் உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை மேலும் வளரும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய பதவி ஒன்றை கட்சியில் ஏற்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதும் கல்வித்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால காண முடியுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. ராகு உதவிகரமாக உள்ளதால விளையாட்டு துறையிலும் சிறந்து விளங்குவாங்க. நேர்முக தேர்வுகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி கனியை எளிதில் எட்டி படித்து விடுவீங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் தக்க தருணத்துல உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. சூரியனும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. அஷ்டமத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு வயல் பணிகள்ல கவனம் பாதிக்கப்படுங்க. தேவைக்கு அதிகமான வரும் தண்ணீரால் செழித்து வளரும் பயிர்கள் சேதமடையக்கூடும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு. ராகுவினுடைய உதவியும் அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இருந்தாலும் வக்ரகதியில் உலா வரும் சனியினாலும் அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள குருவினாலும் குடும்ப கவலை, கற்பனையான பயம் ஆகியவை மன நிம்மதியை பாதிக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என்பது சனி பகவானுடைய நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுது. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கை பணத்தை எண்ணி செலவு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் பற்றாக்குறை ஏற்படலாம். பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சோழிங்கபுரம் எனும் சக்தி வாய்ந்த திருத்தல தரிசனம் நல்ல பலனை அளிக்கும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.